الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் தொடர்பான விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான அம்சங்களை தொடராக பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் அல் குர்ஆனை ஓதுவதுடைய சிறப்பு தொடர்பாக சில அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகையில் ஒரு கூட்டம் அல் குர்ஆனை தங்களுக்கு மத்தியில் ஓதிக்கொண்டு அதிலே உள்ள அறிவை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய நலவுகள் என்ன என்பது பற்றிய ஒரு செய்தியையும், அதேபோன்று குர்ஆனோடு நாங்கள் எப்போதும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், அதனை ஓதக்கூடியவர்களாகவும் அதனை மீட்டக்கூடியவர்களாகவும் எப்போதும் நாங்கள் இருக்க வேண்டும். அதனுடைய தொடர்பு அறுபடுகின்ற நேரத்தில் குர்ஆன் எங்களை விட்டும் தூரமாகிவிடும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியையும், அதே நேரத்தில் குர்ஆனிலே உள்ள நாங்கள் மனனமிட்ட பகுதிகளை அதனை திருப்பி பார்க்காமல் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எங்களை விட்டு மறக்கடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தியையும், குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒரு நன்மை வீதமும் அதனை அல்லாஹு தஆலா 10 மடங்காக அதிகரித்து கொடுக்கிறான் என்பது தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தியையும் உங்களுக்கு குறிப்பிட்டு அவற்றுக்குரிய விளக்கங்களை கூறினோம். அதில்லாமல் சுன்னாவை புரட்டி பார்க்கின்ற நேரத்தில் சுன்னாவிலே பல இடங்களில் அல் குர்ஆனிலே உள்ள சில அத்தியாயங்கள் இனங்காட்டப்பட்டு இந்த அத்தியாயங்களை நீங்கள் ஓதுவதன் மூலமாக இப்படியான நலவுகள் உண்டாகின்றன என்று சொல்லப்பட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்க முடியும். அப்படியாக சுன்னாவிலே சிறப்புப்படுத்தப்பட்ட அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றியும், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனை தொழுகைகளின் போது ஓதுவதுடைய அவசியம் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தையும் சென்ற வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் தந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதே அம்சத்தோடு தொடராக அல் குர்ஆன், அதாவது அல் குர்ஆனிலே இருந்து சிறப்புப்படுத்தப்பட்ட வேறு சில அத்தியாயங்கள் பற்றிய சில தகவல்களை இன்றைய வகுப்பிலே உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்திய அடுத்த அத்தியாயம்தான் சூரத்துல் பக்ரா, அதே போன்று சூரா ஆல் இம்ரான். இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். அதனை ஓதுமாறு எங்களுக்கு பணித்தும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், இக்ரஉஸ் ஸஹ்ராவைன், ஸஹ்ராவைன் என்று அழைக்கப்படுகின்ற 2 சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கூறிவிட்டு ஸஹ்ராவைன் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற அந்த 2 அத்தியாயங்களும் என்ன என்று சொல்லும்போது அல் பக்ரத்து வ ஆல் இம்ரான், அதுதான் சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல் இம்ரானும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக ஸஹ்ராவைன் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்துல் பக்ராவையும் சூரா ஆல் இம்ரானையும் நீங்கள் ஓதி வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
சொல்லிவிட்டு அதனை ஓதுவதன் மூலமாக உண்டாகக்கூடிய பிரயோசனத்தை கூறுகிறார்கள். என்ன பிரயோசனம் என்றால், فَإِنَّهُمَا يَأْتِيَانِ يَوْمَ الْقِيَامَةِ, நிச்சயமாக இந்த 2 சூறாக்களும் மறுமை நாளிலே வரும். இந்த 2 சூறாக்களும் மறுமை நாளிலே வரும். நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் இந்த 2 சூறாக்களையும் ஓதக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த 2 சூறாக்களும் மறுமை நாளிலே வரும். கஅன்னஹுமா கமாமதான், அந்த 2 என்ன தோற்றத்தில் வரும் என்பதை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், 2 முகில் கூட்டமாக, 2 மேக கூட்டங்களாக அந்த 2 சூறாக்களும் வரும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவ் கயாயத்தான், கயாயத்தான் என்பது மனிதனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய, மனிதனுடைய தலைக்கு மேலால் நிழல் கொடுக்கக்கூடியதுக்குத்தான் கயாயான் சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே மனிதனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய வைகளாக அந்த 2ம் வரும் என்று சொல்கிறார்கள். அவ் கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் ஸவாஃப், அல்லது அந்த 2 அத்தியாயங்களும் வரும். எப்படியான அமைப்பில் வரும் என்று சொன்னால், ஃபிர்கானி மின் தைரின் ஸவாஃப், தங்களுடைய சிறகுகளை விரித்து பறக்கக்கூடிய 2 பறவை கூட்டங்களை போன்று அந்த 2 அத்தியாயங்களும் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் இந்த 2 அத்தியாயங்களை ஓதுவோம் என்று சொன்னால் அந்த 2 அத்தியாயங்களும் எங்களிடத்திலே வரும். என்ன தோற்றத்தில் வரும் என்று நபி அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஒன்றில் அது மேக கூட்டங்களாக வரும். அந்த 2 அத்தியாயங்களும் மேக கூட்டங்களாக வரும் என்று சொல்கிறார்கள். அல்லது அந்த 2 அத்தியாயங்களும் மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய தலைகளுக்கு மேலால் நிழல் கொடுக்கக்கூடிய ஒன்றை போன்று வரும் என்று சொல்கிறார்கள். அல்லது சிறகடித்து பறக்கக்கூடிய 2 பறவை கூட்டங்களை போன்று அந்த 2 அத்தியாயங்களும் வரும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 அத்தியாயங்களுடைய வருகையை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். இந்த அமைப்பில் தான் வரும் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த அமைப்பிலே வரக்கூடிய இந்த 2 அத்தியாயங்களும் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், துஹாஜ்ஜானி அன்சு அஸ்ஹாபிஹிமா, எவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இந்த 2 அத்தியாயங்களை ஓதி வந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை சாதாரணமான ஒன்றாக நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. மாற்றமாக நாங்கள் ஓதக்கூடிய இந்த 2 அத்தியாயங்களும் எந்த அமைப்பில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, அதே போன்று வந்த அந்த 2 அத்தியாயங்களும் என்ன செய்யும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். துஹாஜ்ஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, எவர்களெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடியதாக, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவர்களை சுவர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக வேண்டி பேசக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த செய்தி சூரத்துல் பக்கராவுடையும் சூரா ஆலு இம்ரானுடைய சிறப்பை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த செய்தியுடைய இறுதியிலே நபி அவர்கள் தனியாக சூரத்துல் பக்கராவை குறிப்பிட்டு அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், இக்ராவு சூரத்துல் பக்கரா, நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, ஏனென்றால் அந்த சூரத்துல் பக்கராவை எடுத்துக்கொள்வது, அதனை ஓதி வருவது அது பரக்கத்தை உடையதாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதி வாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த சூரத்துல் பக்கராவை குர்ஆனிலே இருந்து எடுத்து தெரிவு செய்து அதனை ஓதி வரக்கூடிய இந்த நடைமுறையை பொறுத்தமட்ல அது பரக்கத்துக்குரியதாக இருக்கும். வதர்கஹா ஹஸ்ரா, அப்படி இல்லாமல் சூரத்துல் பக்கராவை எடுக்காமல் கணக்கெடுக்காமல் அதை நீங்கள் ஓதாமல் ஒதுக்கி விடுவீர்கள் என்று சொன்னால் அது நஷ்டமாகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரக்கத்துக்காக வேண்டி நாம் அனைவரும் எவ்வளவு ஆசைப்படுகிறோம். எங்களுடைய அனைத்து அம்சங்களிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஏற்படணும் என்று நாங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய குடும்ப நடவடிக்கைகளா இருக்கலாம்,
வியாபார அம்சங்களாக இருக்கலாம், எங்களுடைய அனைத்து அம்சங்களிலேயும் பரக்கத் உண்டாக வேண்டும், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆசைப்படுவோம். இப்படியான பரக்கத்தை, இப்படியான ஒரு அபிவிருத்தியை தேடித்தரக்கூடியதாக இந்த சூரா இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நபி அவர்கள் சொல்கிறார்கள், எவர்களெல்லாம் சூரத்துல் பக்கராவை எடுத்துக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அது பரக்கத் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இல்லாமல் எவர்களெல்லாம் சூரத்துல் பக்கராவை ஒதுக்கி விடுகிறார்களோ, அதனை ஓதி வராமல் அதனை புறக்கணிக்கின்றார்களோ அது நஷ்டமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லா யஸ்ததீஉல் பதலா. பத்தலா என்று நபி அவர்கள் இந்த இடத்திலே சொல்வது சூனியக்காரர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூனியக்காரர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் தங்களுடைய சூனியத்தை பயன்படுத்தி எத்தனை விடயங்களை சாதித்தாலும், எத்தனை அம்சங்களை சமூகத்துக்கு மத்தியிலே செய்து காட்டினாலும் அவர்களுக்கு சூரத்துல் பக்கராவுக்கு முன்னிலையில் நின்று பிடிக்க முடியாது. அவர்களால் அவர்கள் செய்கின்ற வித்தைகள், அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள், அநியாயங்கள், இவைகளை அவர்கள் சூரத்துல் பக்கரா ஓதப்படாத இடங்களில் அவர்கள் அதனை செய்து கொள்ளலாம். ஆனால் சூரத்துல் பக்கரா என்று வருகின்ற நேரத்தில், அது ஓதப்படுகின்ற இடங்களிலே அவர்களுக்கு அதற்கு முன்னிலையில் இருந்து கொண்டு ஜின்களை பயன்படுத்தி சூனிய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் பக்கரா, சூரா ஆலு இம்ரான், இந்த இரண்டு சூறாக்களுக்கும் சிறந்த ஒரு சிறப்பு இருக்கிறது, முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்கராவுக்கு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி மாத்திரம் இல்லாமல் வேறு சில செய்திகளில் கூட சூரத்துல் பக்கராவுடைய சிறப்பை எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் பைத்தல்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்கரா. நிச்சயமாக சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்ற வீட்டை பொறுத்த மட்டிலே லா யதுகுலுஹு ஷைத்தான், அந்த வீட்டுக்குள் ஷைத்தான் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகமான மக்களுடைய வீட்டிலே ஷைத்தான் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அதிகமான மக்களுடைய வீடுகளிலே மலாயிக்காமார்கள் நுழைய முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்ட நிலைமையை நாங்கள் இன்றைக்கு நிறைய வீடுகள்ல பார்க்கிறோம். நிறைய வீடுகளை ஷைத்தான்கள் தான் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஷைத்தான்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த வீடுகளை அவதானிக்கின்ற நேரத்திலே அந்த வீட்டிலே சுவீச்சம் கிடையாது, அமைதி கிடையாது, சலாமத்து கிடையாது, பரக்கத்து கிடையாது. இப்படியான ஒரு நிலைமையிலே தான் அப்படியான வீடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய வீடுகளிலே உருவப்படங்கள் காணப்படுகின்றன. அது கொப்பிகளிலா இருக்கலாம், அல்லது பேப்பர்ல வரக்கூடிய உருவப்படங்களா இருக்கலாம், அல்லது போட்டோக்களாக எடுக்கப்பட்ட போட்டோ பிரதிகளாக இருக்கலாம். அவைகள் உருவப்படங்களாக இருக்கின்றன. அந்த உருவப்படங்கள் வீடு வாசல்களே சாதாரணமாக போடப்படக்கூடிய நிலைமையை இன்றைக்கு அதிகமான மக்களுடைய வீடுகள்ல நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி தொலைக்காட்சியை ஒளிபரப்புவதன் மூலமாக உருவப்படங்களோடு சம்பந்தப்பட்ட, அதாவது வீடியோக்கள், அதாவது தொலைக்காட்சியில் வீடியோக்கள் ஒளிபரப்பப்படுகின்ற காரணத்தினால் அவைகள் வீடுகளிலே அதாவது இயங்க விடப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான வீடுகளிலே நிச்சயமாக மலாயிக்காமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த வீட்டிலே உருவப்படம் காணப்படுகிறதோ அந்த வீட்டிலே மலாயிக்காமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப உண்மையிலே எங்களுடைய வீடுகளுக்கு மலாயிக்காமார்கள் வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வீடுகளிலே காணப்படுகின்ற உருவப்படங்களை நாங்கள் அகற்ற வேண்டும். பத்திரிகைகள் வாங்குகிறோம், செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவ்வாறு செய்திகளை படித்தால் அடுத்தது எங்களுடைய கடமை என்னன்னு சொன்னால் அந்த பத்திரிகையிலே இருக்கின்ற உருவப்படங்கள் வெளியே தென்படாத அமைப்பிலே அதை ஒரு இடத்திலே எடுத்து மறைத்து வைக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு கபட் மாதிரியான ஒன்றிலே போட்டு அதனை மூடிவிட வேண்டும். அவ்வாறு மறைப்பதன் மூலமாக உருவப்படங்கள் வெளியிலே தென்படாத ஒரு சூழல் உண்டாகும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு
கொப்பிகளை வாங்கி கொடுக்கின்ற நேரத்தில் அந்த கொப்பிகளிலே உருவப்படங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை பெற்றோர்களாகிய நாங்கள் அவதானிக்க வேண்டும். உருவப்படங்கள் இல்லாத கொப்பிகளை நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படித்தான் உருவப்படங்கள் உள்ள கொப்பிகளை வாங்க வேண்டிய ஒரு சூழல் உண்டானால் அந்த உருவங்களை மறைக்கக்கூடிய அமைப்பிலே அட்டைகளை போட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த கொப்பிகளில் இருக்கின்ற உருவங்களை மறைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி எங்களுடைய வீடு வாசல்களில் இருக்கின்ற உருவப்படங்களை நாங்கள் இல்லாமல் செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்களுடைய வீடு வாசல்களுக்கு மலாய்க்காமார்கள் வர வேண்டும் என்றால், மலாய்க்காமார்கள் வராத நேரத்திலே எங்களுடைய வீடு உண்மையிலே பரக்கத்து பொருந்திய ஒரு வீடாக இருக்க மாட்டாது. மாற்றமாக பரக்கத்துக்கு மாத்திரமாக தரித்திரியம் என்று சொல்லக்கூடிய அம்சம் நிரம்பிய ஒரு வீடாகத்தான் அந்த வீடு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளில் வீடு வாசல்கள் இப்படியான ஷைத்தான்கள் நுழைவதற்கு எதுவெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்குமோ அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் கொடுக்காமல் அது விடயத்தில் மிக கவனமாக இருப்பது கடமையாக இருக்கின்றது. அதே போன்று வீடு வாசல்களிலே ஷைத்தான்கள் நுழையாமல் இருப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் சொல்வதை போன்று சூரத்துல் பக்கராவை அந்த வீட்டிலே உள்ளவர்கள் ஓதக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். வீடுகளிலே நாங்கள் இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து ஓதுவோம் என்று சொன்னால் ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள், அதே மாதிரி ஜின்களுடைய குழப்பங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சிறந்த ஒரு வீடாக அந்த வீடு இருக்கும் என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவுக்கு ஏன் இந்த அளவு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால், ஷைத்தான்களை விரட்டுவதற்கு, ஜின்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு அந்த அளவுக்கு சூரத்துல் பக்கராவுக்கு என்ன பவர் இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சூறாவிலே ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து இருக்கின்றது. அந்த சூறாவிலே ஆயத்துல் குர்சி எனக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து இருக்கின்றது. அந்த ஆயத்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த ஆயத்துடைய சிறப்பை இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் ஷைத்தானாகத்தான் இருக்கிறான் என்பதை நாங்கள் வரலாறுகளில் படித்திருக்கின்றோம். ஷைத்தான் தான் தன்னை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற நேரத்தில், ஒரு மனிதன் இரவைக்கு தூங்கச் செல்கின்ற நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு அவன் தூக்கத்துக்கு செல்வான் என்றால் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து அவனுக்கு பக்கத்திலே ஒரு பாதுகாவலன் நியமிக்கப்படுவான். அந்த பாதுகாவலன் அந்த மனிதன் தூங்கி எழும்புகின்ற வரைக்கும் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப சூரத்துல் பக்கரா ஓதுவதன் மூலமாக எங்களுக்கென்று ஒரு பாதுகாவலன் ஏற்படுத்தப்படுகிறான். அவர் எங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இரவிலே நாங்கள் தூங்குகின்ற நேரத்தில் ஷைத்தான்கள், ஜின்கள் எங்களை பிரச்சனைப்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவிக்காமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து நாங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற நேரத்தில் ஒரு பாதுகாவலன், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த ஆயத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. இப்படியான சிறப்புகளை கருத்தில் கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பார்த்தோம். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவிலே இன்னும் சில ஆயத்துகள் இருக்கின்றன. ஆயத்துல் குர்சி மாதிரி இன்னும் சில ஆயத்துகள் இருக்கின்றன. அவைகளுக்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதி, ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய கடைசி பகுதி, இந்த பகுதிக்கும் கூட ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான சிறப்புகளை கருத்தில் கொண்டுதான் நபி அவர்கள் சூரத்துல் பக்கராவை ஓதச் சொல்கிறார்கள். முதலாவது அதிலே ஆயத்துல் குர்சி இருக்கின்றது. அதே போன்று ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதி இருக்கிறது. அதற்கும் தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானத்திலே இருந்து ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவை பொறுத்த மட்டிலே அந்த கதவு சம்பந்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், இப்போது வானத்தில் இருந்து ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதவு இதற்கு முன் திறக்கப்பட்டதே கிடையாது, இப்போதுதான் முதலாவதாக திறக்கப்படுகின்றது என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த கதவின் ஊடாக ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். அதை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வானவரை பொறுத்த மட்டிலே இவர்தான் முதலாவதாக அந்த வாயில் மூலமாக இறங்கி வருகிறார் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். கூறி முடிந்தவுடனேயே அந்த வானவர் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். வந்து கூறுகிறார், அப்ஷிர் பினூரைன், 2 ஒளிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். நான் 2 ஒளிகளை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 2 ஒளிகளை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று சொல்லி அந்த வந்த வானவர் கூறுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கது ஊதீதஹுமா லம் யூதஹுமா நபியுன் கப்லக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 ஒளிகளையும் உங்களுக்கு தந்திருக்கின்றான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு நபிக்கும் அந்த 2 ஒளிகளும் கொடுக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்படாத 2 ஒளிகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதனை இனங்காட்டுகிறார்கள். சொல்கிறார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாப், 2 ஒளிகளிலே ஒரு ஒளி என்னன்னு சொன்னால் அது சூரத்துல் ஃபாத்திஹாவாகும் என்று சொல்கிறார்கள். அடுத்த ஒளி என்னன்னு சொன்னால் வஹவாத்தீமு சூரத்தில் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதி, ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கின்ற கடைசி பகுதியாகும் என்று சொல்லி அந்த மலக்கு சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லன் தக்ர பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊதீதஹு. இந்த பகுதிக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், இந்த 2 சூறாக்களையும், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்தது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி, இந்த 2ஐயும் ஒருவர் ஓதுகின்ற நேரத்திலே அந்த 2லேயும் எவைகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்குமோ அது அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த மலக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்து பார்க்கிற நேரத்தில் நிறைய துஆக்கள் அதிலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த துஆக்கள், ஒரு மனிதர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற நேரத்திலே அந்த துஆக்களிலே இருக்கிற அனைத்து அம்சங்களும் அதை ஓதியவருக்கு கிடைக்கும் என்பதுதான் அந்த வாசகத்துடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சூரா பக்ராவுடைய கடைசி பகுதி ஆலம்ரானை, இந்த ஆமனர் ரசூலை பொறுத்த மட்டும் அதை ஒரு மனிதர் ஓதுவார் என்று சொன்னால் அதிலேயும் நிறைய துஆக்கள் காணப்படுகின்றது. பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்ட நிறைய அம்சங்கள் காணப்படுகின்றன. அப்போ ஒரு மனிதன் சூரா பக்ராவுடைய அந்த கடைசி பகுதியை ஓதுகின்ற நேரத்தில் அந்த துஆக்கள் அனைத்தும் அவனுக்கு அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் இந்த மலக்குடைய கூற்றுக்கு கருத்தாகும் என்று சொல்லி உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய புகழ்வரிகள் நிறைய காணப்படுகின்றன. அதே மாதிரி ஆமனர் ரசூல் எனக்கூடிய அந்த ஆயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதிலையும் அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய, அதே மாதிரி ஈமானோடு சம்பந்தப்பட்ட நிறைய அம்சங்கள் காணப்படுகின்றன. அவைகளை ஓதுவதன் மூலம் அவருக்கு நன்மை கிடைக்கின்றது என்பதையும் தான் இந்த வார்த்தை குறிப்பிடுவதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். அதனாலதான் இதற்கு 2 ஒளிகள் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதே மாதிரி சூரத்துல் பக்ராவுடைய இந்த கடைசி பகுதியும் சாதாரணமானது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இலகுவாக மனநமிட முடியுமானது, பொதுவாக எல்லோருக்கும் பாடமான இடங்கள் தான் இந்த 2 இடங்களும். அப்ப இவைகளை நாங்கள் ஓதுகின்ற நேரத்தில் அதுல இருக்கிற அவ்வளவு துஆக்களும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதுல சூரத்துல் ஃபாத்திஹால முக்கியமாக ஹிதாயத் எனக்கூடிய அம்சம் கேட்கப்படுகிறது. ஹிதாயத் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மனிதர் ஓதுகின்ற நேரத்தில் அவருக்கு அந்த ஹிதாயத்து கேட்கக்கூடிய துஆ என்ன செய்கிற அவரால் கேட்கப்படுகிறது, அது அவருக்கு நசீபாகிறது என்பதை இந்த செய்தியில் இருந்து புரிந்து கொள்ளலாம்.
அதே மாதிரி ஆமனர் ரசூல் எடுத்து பார்த்தால் அது கூடுதலாக மன்னிப்பு கேட்கின்ற அம்சம் காணப்படுகிறது. நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களுக்கு யா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்டவைகள் காணப்படுகிறது. அதே மாதிரி காபீர்களுக்கு எதிராக எங்களுக்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயாக என்று உதவி கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அதுல இடம் பெற்றிருக்கின்றது. இப்ப நாங்க அந்த ஆயத்துகளை ஓதுகின்ற நேரத்துல அதுல உள்ள துஆக்கள் எங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றது என்றதைத்தான் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புத்துக்குரிய அடுத்த அத்தியாயம் தான் சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்துக்கும் கூட தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இன்னஹா தஅதிலு சுலுஸல் குர்ஆன், நிச்சயமாக இந்த சூரத்துல் இஹ்லாஸை பொறுத்த மட்டிலே அது குர்ஆனுடைய 1/3 பகுதிக்கு சமமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல் குர்ஆனுடைய 1/3 பகுதிக்கு சமமான அத்தியாயமாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருப்பதாக நபி அவர்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய 1/3 பகுதிக்கு சூரத்துல் இஹ்லாஸ் சமனாக இருக்கிறது என்பதை நாங்கள் வைத்துக்கொண்டு, அந்த சிறப்பை வைத்துக்கொண்டு சூரத்துல் இஹ்லாஸ் 3 முறை ஓதினால் நாங்கள் குர்ஆனை முழுமையாக ஓதிவிட்டு விட்டோம் என்று யாரும் என்ன செய்யக்கூடாது, தப்பாக இடை போட்டு விடக்கூடாது. இப்படியான சிறப்புகளை நாங்கள் விளங்குகின்ற நேரத்தில் அந்த சிறப்பை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒழிய அதை வைத்து நாங்கள் கணக்கீடு செய்வது, அதை வைத்து நாங்கள் சட்டங்களை உண்டாக்குவது எங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்லலாம். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், யாராவது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் என்ற வார்த்தையை கூறுகிறாரோ, அஷர மர்ராத் 10 விடுத்தம் யாராவது ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால், இந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் என்ற வார்த்தையை 10 விடுத்தம் ஒருவர் கூறுவார் என்று சொன்னால், கான கமன் அஅதக அர்பஅ அன்ஃபுஸின் மின் வலதி இஸ்மாயில் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒருவர் 10 விடுத்தம் சொல்லுவார் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்து 4 அடிமைகளை விடுதலை செய்த கூலியை அவர் பெற்றுக்கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சாதாரணமான ஒரு துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் என கூடிய இந்த வார்த்தையை ஒரு மனிதர் 10 முறை கூறினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் இருந்து 4 அடிமைகளை விடுதலை செய்த கூலி அவருக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு இது ஒரு சிறப்பு, இந்த வார்த்தைக்குரிய சிறப்பாக இருக்கிறது. இந்த சிறப்பை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுக்கு இப்படி தீர்ப்பு சொல்ல முடியாது. எப்படி, உதாரணமாக ஒரு ஆள் இருக்கிறார், அவர் கஃபாரா கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதாவது 4 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல ஒரு மனிதர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக இஸ்லாத்திலே உள்ள குற்றவியல் சம்பந்தப்பட்ட அம்சங்களை பார்க்கிற நேரத்தில் சில வகையான குற்றங்களை நாங்கள் செய்கின்ற நேரத்திலே அதற்கு அடிமை விடுதலை செய்வதுதான் கஃபாரா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் உதாரணமாக ஒரு மனிதர் அவர் செய்த அடிமை விடுதலைகளை எண்ணி பார்த்தால் மொத்தமாக 4 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். அப்ப அந்த மனிதனுக்கு சொல்ல முடியாது, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் என கூடிய வார்த்தையை நான் 10 தடவை சொல்ல போகிறேன், நான் 10 தடவை சொல்ல போகிறேன். அப்படி 10 தடவை சொன்னா 4 அடிமைகளை விடுதலை செய்ததா அமையும். அப்ப நான் அப்படி சொல்லிட்டேன் என்றால் நான் என்னுடைய 4 அடிமை விடுதலை செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு நீங்கிவிடும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு துஆக்களுக்கும் அதுக்கார்களுக்கும்
சிறப்பு சொல்லப்படுற நேரத்துல அதை அதற்குரிய ஒரு சிறப்பாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒழிய அதை வைத்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சட்டங்களை உருவாக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் இஹ்லாஸும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே நான் ஒரு சிறப்பை தான் கூறியிருக்கிறேன். அது இல்லாம சூரத்துல் இஹ்லாஸுடைய தஃப்சீரை எடுத்து பார்க்கிற நேரத்துல பல்வேறுபட்ட சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு சிறப்பு தான் இங்கே நான் சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த சூறாவை நாங்கள் விரும்பி ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்து சிறப்புக்குரிய சூறாக்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொதுவாக கடைகள்ல உள்ள உருவப்படங்களை பொறுத்தவரையில அது போஸ்டர்களாக இருந்தார். எங்களுக்கு ஏதாவது நாங்க அப்படி இருந்தேன்னு சொன்னால் அந்த உருவப்படத்தை சிதைக்கணும். சிதைக்கிறேன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி என்னென்றால் அதோட தலையை இல்லாமக்குறது. அதாவது உருவம் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், உருவம் என்பது தலைதான் உருவம். சிலாக்கள் கண்ணை மட்டும் அழிச்சிருவாங்க. கண்ணை மட்டும் அழிச்சாலும் அது உருவம் இருக்கும். அப்ப ஒரு உருவப்படத்தை சிதைக்கிறது என்பது அதோட தலையை மறைக்கிறது. அப்ப சிலாக்கள் நான் சில கடைகள்ல பார்த்திருக்கிறேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா தலைக்கு நேர அந்த பொருளோட விலையை என்ன செஞ்சோன்னா ஒட்டிடுவாங்க. ஸ்டீக்கரை பெருசா எடுத்து சின்ன ஸ்டீக்கர் இல்ல, விலை அடிக்கிறதுக்கு வர பெரிய ஸ்டீக்கர் எடுத்து அப்படியே என்ன சொன்னா தலைக்கு மேல ஒட்டிடுவாங்க. இப்ப தலை மறைக்கப்படும் சொன்னால் அது உருவம் அல்ல. உருவத்தை சிதைக்கிறது என்பது தலையை சிதைக்கிறது. தலைதான் உருவம் என்பது பண்ணிக்கணும். அது மாதிரி பேப்பர்கள்ல போஸ்டர்களா இருந்தேன்னு சொன்னா நான் பெரும்பாலும் எங்களோட கடைகளுக்கு இப்ப வருவாங்க ஒவ்வொரு கம்பெனிகளால. அப்ப அப்படி போஸ்டர்கள் தார நேரத்துல உருவம் இல்லாம வர போஸ்டர்கள் அப்படியானதுகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உருவத்தோட வாரத்தை நாங்க எடுக்காம அவங்களுக்கு சொல்லலாம், எங்களுக்கு எழுத்துகள் சில போஸ்டர்கள் அப்படி வருது, சில இதுகள் அப்படி எங்களுக்கு வாங்கிக் கொள்ளலாம். அல்ல உருவத்தோட வந்தேன்னு சொன்னா நாங்க அதை அவாய்ட் பண்ணலாம், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். அடுத்தது பேப்பர்களா இருந்தால் சாமான்கள் கொடுக்கறதுக்காண்டி சுத்தி கொடுக்கறதுக்கான பயன்படுத்த பேப்பர்களா இருந்தால் அதை வெளியில தெரியாத அமைப்புல நாங்க மேசைகளுக்கு கீழால மறைச்சு வைக்கலாம். சாமான் கேட்கிற நேரத்தில் சுத்தி கொடுக்கலாம். அது இல்லாம உருவப்படங்கள் இல்லாம தாள்கள், வெறும் தாள்கள், பேப்பர்கள்ல எழுத்து இல்லாத தாள்கள் வரும். எழுத்து எதுவுமே இல்லாம வெறும் பேப்பர் வரும். அந்த பேப்பர்களை வாங்கி எங்களோட பொருட்களை சுத்தி கொடுக்க முடியுமான ஒரு முயற்சி எங்களால செய்யலும் அதையும் செஞ்சு கொள்ளலாம். அதுவும் ஒரு சிறந்த வழி. உண்மையில மலாய்க்காமார்களோட வருகை கட்டாயம் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு பாருங்க, எந்த ஒரு பாதையிலையுமே போக இயலாத நிலைமை. எல்லா பாதையிலையுமே உருவப்படங்கள் ஒட்டி வச்சிருக்காங்க. எல்லா பாதைகள்லையும் சத்தமாக மீசுக்களை போட்டிருக்காங்க. அப்ப எப்படி ஒரு ஊருக்கு அல்லாட பரக்கத் இறங்கும்? ஒரு ஊருக்குள்ள மலாய்க்காமார்கள் நடமாடினால்தான் அந்த மலாய்க்காமார்கள் நிறைய வேலை செய்வாங்க. ஒரு ஊருக்குள்ள மலாய்க்காமார்கள் வந்தாங்கன்னு சொன்னா நிறைய வேலை செய்வாங்க. அதுல அவங்களோட முக்கியமான ஒரு பணி தான் துவா செய்யறது. நாங்க யாராவது துவா செஞ்சா அந்த துவாக்காண்டு ஆமீன் சொல்லுவாங்க. எங்களுடைய நிலைமைகள் எல்லாத்தையும் மலாய்க்காமார்கள் கண்காணித்து கொண்டு அதை போய் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க. நல்லது செய்யும் போது அந்த நல்லதை அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க. அது முக்கியமான ஒரு இடம் மஜ்லிஸ், அந்த இடத்துல போய் பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய ஊர்களுக்குள்ள மலாய்க்காமார்களோட நடமாட்டத்துக்கே பரக்கத்துக்குரிய மலாய்க்காமார்கள் வந்து போறதுக்குரிய ஊர்களாவே இல்லை. நிறைய டவுன்களை பாத்தீங்கன்னா எல்லாத்திலயுமே உருவங்கள் தான் அதிகமா இருக்குது. எல்லாத்திலையும் பாடல்கள், வீடியோக்கள் பகிரங்கமாக போடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்துல எப்படி அந்த டவுன்ல உள்ள கடைகள்ல பரக்கத்து வரப்போகுது? எப்படி அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி வரப்போகுது? நிச்சயமாக வராது. இதெல்லாம் இல்லாம போனாதான் அப்படியான இடங்கள்ல மலாய்க்காமார்கள் வருவார்கள். அந்த இடத்துல உள்ள மக்களுக்காண்டி துவா செய்வாங்க. அதெல்லாம் கிடைக்கும். இப்படியான ஒரு சூழல் உண்டாகினாத்தான். இன்றைக்கு சூழல் மோசமா இருக்கிறதால தான் எதுலையுமே பரக்கத்து இல்லாத ஒரு நிலைமை இருக்கிற நாங்க விளங்கிக் கொள்ளணும்.